எங்கள் வீட்டில் இருக்க கிறிஷ் வந்துட்டு தன்னுடைய பாட்டிக்கிட்ட தன்னுடைய அம்மாவை வந்து பார்க்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா தன்னடா கிறிஷ் போய் பார்க்கலாம், அம்மாவே ஃபோன் பண்ணுவா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், அமைதியாக இருடான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு கிறிஷ் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்காக வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிற கிறிஷ் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தன்னுடைய அம்மாவை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் சொல்கிறாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எங்கள் அம்மா நேற்று டிவியில் வந்தாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்க்கலையேடா, எப்போ வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை எங்கள் அம்மா போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, அதுக்காக தான் வந்தாங்க, நானும் பாட்டியும் உட்காந்து பார்த்தோம், உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் ஆனால் அம்மாவை அந்த போட்டியில் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தானே சொல்ல. என்ன போட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏதோ கப்பிள்ஸ்க்கான போட்டின்னு பாட்டி சொன்னாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உனக்கு அப்பாவும் இருக்காங்களா அப்படின்னு எங்கள் கிறிஷோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாம்ல, அம்மானு இருக்காங்கன்னா அப்போ அப்பாவும் கூட இருக்காங்கன்னு தானே அர்த்தம், உனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்களா கிரேஷ் அப்படின்னு சொல்ல. அப்போ தான் பாட்டி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்கே வந்துட்டு அதாவது உங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனால தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து கிறிஷ் யோசிக்கிறாங்க, அப்போது அப்பவும் இருக்காங்கல்ல எனக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அப்போ தான் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ உனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்களா, அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு நாங்கள் கூட நினச்சிட்டு இருந்தோம்டா அப்படின்னு சொல்ல. இது கேட்ட கிறிஷ் ரொம்ப அதிர்ச்சியில் யோசனையிலே இருக்காங்க. அன்னைக்கு அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்தாங்களே, அவர் தான் என்னுடைய அப்பாவா அப்படின்னு இங்கே கிறிஷ் யோசிக்கிறாங்க. கிறிஷோட ஃப்ரெண்டும், உங்கள் அப்பாவை பற்றி நீ இது வரைக்கும் சொன்னது கூட கிடையாது, உங்கள் அப்பா யார் யாருன்னு கேட்டாலும் எப்போதும் எதுவுமே பேச மாட்டல, இப்போ உனக்கு அப்பாவும் இருக்காங்கன்றது தெரிஞ்சு போயிடுச்சு, இப்போ நீ என்ன பண்ண போகிற, உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே உன்னை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் இருக்கிறதா சொன்னேன், இப்போது உங்கள் அம்மா அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல, சீக்கிரமாக அவங்கள எங்களுக்கு கொண்டு வந்து காட்டுடா கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கிறிஷ், கண்டிப்பாக என்னோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வரதான் போகிறேன், ஸ்கூல் அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போது என்னுடைய அம்மா அப்பா என் கூட வரதான் போகிறாங்க, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி இங்கே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சவால் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. வீட்டுக்குள்ளே வர கிறிஷை பார்த்துட்டு எங்கள் பாட்டி கேட்குறாங்க, என்னடா கிறிஷ் எதுவும் சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்க, அது இல்லை பாட்டி, நம்ம இப்போவே அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்ல, இப்போ தானடா சொன்னேன் அம்மா வேலையாக இருப்பான், அவளை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பேசாமல் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட கிறிஷ் வந்துட்டு, கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட இப்படி அடம் பிடிச்சு அவங்க கூட்டிகிட்டு போகவே மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நம்ம என்ன ட்ராமா பண்ணியாவது எப்படியாவது இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே கிறிஷ் வந்துட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கிறபடி அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏன்னா ஏற்கனவே கண்ணில் அடிபட்டு அதே ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தானே அம்மா நம்ம பாட்டி கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க, இப்போ கண்ணை வலிக்குதுன்னு அழுக ஆரம்பிப்போம், அப்புறம் பாட்டி நம்மளை அதே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா என்ன அப்படின்னு கிறிஷ் வந்துட்டு யோசிக்கிறாங்க. இப்போதே போல கிறிஷ் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா திரும்பவும் அம்மாவை பார்க்கணுமான்னு சொல்லி கேட்க, அது இல்லை பாட்டி, எனக்கு இந்த கண்ணை ரொம்ப வலிக்குது பாட்டி, ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, எனக்கு ரொம்பவே வலிக்குது பாட்டின்னு சொல்ல. என்னடா கிறிஷ் சொல்கிறேன்னு இங்கே கிறிஷோட பாட்டி ரொம்ப பதட்டப்படுறாங்க, ரொம்ப பதறி அடித்து போகிறாங்க. என்னடா கிறிஷ் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்ல, இல்லை பாட்டி எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் வலி தாங்க முடியலைன்னு சொல்லி இங்கே படந்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்க, ஒரு வழியாக அவங்களால சமாதானப்படுத்தவும் முடியலை கிறிஷை. சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி அங்கே ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் கிறிஷையும் தூக்கிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி ஓடி வராங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே ரோஹிணி இருக்கிற இடத்த ரீச் பண்ணி வந்துடுறாங்க. வந்த கையோட எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லும்போது கிறிஷ் சொல்கிறாங்க, இல்லை பாட்டி இப்போதைக்கு எனக்கு வலி கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குது, நம்ம பேசாமல் அம்மா கூட போய் இருப்போமா, வலி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அம்மாவை பார்த்துட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் டாக்டரை பார்த்துட்டு போகலாம் பாட்டி அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட எங்கள் கிறிஷோட பாட்டி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே கிறிஷ் வந்து தலையை கீழே தொங்க போட்டுட்டு நிற்க, இவன் அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்படி போய் சொன்னானா, இல்லை உண்மையிலேயே கண்ணை வலிச்சிடுச்சா, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் எங்கள் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம், அவன் இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகாவது இவன் கொஞ்சம் சொல்கிறதை கேட்பான், கொஞ்ச நாளாக அடங்கி இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோஹிணியும் அப்படியா, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் மனோஜும். அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோஹிணி கிளம்ப. ஏற்கனவே அங்கே போட்டி நடந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரகசியத்தை மறைக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனையே வரல அப்படின்ற ஒரு சொன்ன விஷயமும் இங்கே அனுஜோட மனசில் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்களுக்கு சந்தேகமே இல்லைன்றதை ரெண்டு பேரும் பேசி புரிய வச்சுக்கிட்டாலும் ஒருத்தர் மனசில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாதுன்றது போல் இங்கே அனுஜோட மனசில் இருக்கிறது அப்போ தான் வெளிப்படுது. அப்போ ரோஹிணி நம்மக்கிட்டேருந்து ஏதோ ரகசியத்தை மறைக்கிறான்றதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கஸ்டமர்ஸ்கிட்ட சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக பின்னாடி ஓடுறாங்க. இங்கே
இங்கே மனோஜ் போகிற அதாவது ரோஹிணி போகிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு மனோஜும் போக உள்ளே போகிற ரோஹிணியை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே லேட்டாக தான் வந்துட்டு ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிற மனோஜ் உள்ளே போய் கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு யார் என்னென்னு பேர் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. இல்லை அவள் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அப்போ தான் ரோஹிணி வந்துட்டு ஒரு ரூமில் இங்கே அவங்க 2 பேரும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரோஹிணி வந்து கிறிஷ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதுவும் செய்யாத கிறிஷ், அப்புறம் இன்னொரு தடவை கண்ணு வலிக்குதுன்னு சொன்னால் கண்ணில் தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, பரவாயில்லன்னு சொல்லி மிரட்ட. இல்லைம்மா உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, நான் கூப்பிட்டாலும் நீங்கள் வர மாட்டீங்க, நான் வரேன்னு சொன்னாலும் என்னை வர வேண்டாம்னு சொல்கிறீங்க, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல. இனிமேல் இப்படியெல்லாம் போய் சொல்லி பாட்டியையும் கஷ்டப்படுத்தாத, பாவம் இல்லையா பாட்டி, அவங்களுக்கும் உடம்பு முடியலைனாலும் நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடி வந்திருக்காங்கல்ல, ஏதாவது ஒன்று நான் பதறி போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரோஹிணி வந்துட்டு எடுத்து சொல்ல. இனிமேல் இப்படி ஒரு தப்பு நான் என்றைக்குமே பண்ண மாட்டேமான்னு இங்கே வந்து கிறிஷும் சொல்லிடுறாங்க. கிறிஷ் இப்படி சொன்ன உடனேயே வந்து ரோஹிணி கண்ணெல்லாம் கலங்குது. சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புற நேரத்தில், என்ன ரோஹிணி இப்போ தானே வந்தேன்னு சொல்ல, என்னம்மா உனக்கு கூட என் நிலமை புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இங்கே தன்னுடைய அம்மா வந்த கொஞ்ச நேரத்திலே கிளம்புறத பொறுக்க முடியாத கிறிஷ் பின்னாடியே ஓட அங்கேருந்து வாசலில் மனோஜ் வர, இது தானே என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அப்பா கூட்டிகிட்டு நேராக ஓடி போக, யார் அப்பான்னு கூப்பிடுறான், இவன் கிறிஷாச்சே அப்படின்னு அப்படியே நிற்கிறாங்க மனோஜும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்க, இங்கே அதுக்கு பிறகு ரோஹிணி கவனிக்கிறாங்க, கிறிஷன்னு இங்கே மனோஜ் போய் அப்பான்னு கூப்பிட்டுட்டு நிற்கிறான் அப்படின்னு தெரியாமல் அங்கே பக்கத்தில் போகிறாங்க. கிறிஷ் என்ன கிறிஷ் பண்ணுறேன்னு இங்கே ரோஹிணியை கேட்க, இவர் தானே என்னுடைய அப்பா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியில் பிடிச்சி போச்சா, பச்சை பிள்ளையன்னு பார்க்குறேன், இல்லைனா நடக்கிறதே வேற, அப்பான்னு கூப்பிடுறேன், எனக்கே இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் குழந்தைங்க கூட பிறக்கலை, அதுவும் இல்லாமல் நீ யாருக்கு பிறந்த பிள்ளையோ என்னை போய் அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு எங்கள் மனோஜ் ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ எதுக்கு தம்பி இப்படி பச்சை குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி பக்கத்தில் வர, நான் எதுவும் தப்பாக சொல்லலையே, உண்மையாக தானே சொல்கிறேன், யாருக்கு எங்கே எப்படி பிறந்ததோ எல்லாரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் ரோஹிணி, உன் ஃப்ரெண்டை பார்க்க வரேன்னு தானே சொன்னேன், இப்போ இவங்களை பார்த்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன இவங்களை பார்க்க வந்தேன், என் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்தேன், வந்த இடத்துல இவங்க கிறிஷுக்கு ஏதோ கண்ணில் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தாங்க, அதான் இப்போ மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே அங்கே வீடு வரைக்கும் வந்து பெரிய பிரச்சனையானது, திரும்பவும் வந்துட்டு கிறிஷ் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த வீட்டு பக்கம் வரணும்னு மட்டும் நினச்சிடாதீங்கன்னு சொல்ல, இங்கே கிறிஷ் வந்துட்டு அப்படியே பாவமாக முகத்தை வச்சுட்டு நிற்க தன்னுடைய அம்மாவையும் பார்க்குறாங்க, மனோஜையும் பார்க்குறாங்க. எதுக்காக அம்மாவும் அப்பாவும் நம்மளை இவ்வளோ தள்ளி வச்சுருக்காங்க, என்ன காரணமாக இருக்குன்னு எதுவுமே புரியாத அந்த பிஞ்சு மனசு பல வகைகளில் யோசிக்கவும் ஆரம்பிக்குது. ரொம்ப பாவமாக நிற்கிற கிறிஷை பார்த்து அவங்க பாட்டியால் தாங்கிக்கவே முடியலை. அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையோடு ஓடி வந்தவனுக்கு இங்கே இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தத்தோட கஷ்டப்பட்டு கண்களை நிற்கிறாங்க. உடனே ரோஹிணி மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா இல்லை நான் டீலர் பார்க்க பக்கத்தில் வந்தேன், நீ சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது, உன் ஃப்ரெண்டை வேற பார்க்கணுன்னு சொன்னல, அதான் அப்படியே நானும் பார்த்துட்டு உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே சமாளிக்கிறாங்க. ஒரு வழியாக ரோஹிணிகிட்ட சமாளிச்சாச்சு, நம்ம அவளை தப்பாக நினச்சி வந்திருக்க கூடாதோ, உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா அப்படின்றத வந்துட்டு இங்கே புரிஞ்சுக்கிறாங்க. சரிவா ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகலான்ற மாதிரி ரோஹிணி சும்மா கூப்பிட, இல்லை அதான் நீ பார்த்துட்டல, நம்ம கிளம்பலாம், அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வேற இங்கே வரும், வா போகலான்னு சொல்லி ரோஹிணியை பிடிச்சு இழுத்துட்டு போக, அம்மா அம்மான்னு சொல்லி பாவமாக பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. நீ வாடா கிறிஷ் நம்ம கிளம்பலான்னு சொல்லி எங்கள் கிறிஷோட பாட்டே கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்பி ரோட்டில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்ப தான் எங்கள் சவாரியை விட்டுட்டு வந்த முத்து கவனிக்கிறாங்க. என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லைப்பா முத்து, கண்ணு வலிக்குதுன்னு சொல்லி வீட்டில் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க டாக்டர்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா மருந்து தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன வலிகள் இருக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, சரிம்மா வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க, வந்தீங்கன்னா மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாள், அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நானும் பேசணும் மீனாவும் பேசணுன்னே இருந்துகிட்ருக்கோம், நீங்கள் வீடு வரைக்கும் வந்தால் எங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்க, நீங்கள் முதல்ல வாங்கம்மான்னு சொல்ல, இதுதான் சாக்கு, நம்ம இப்படியே போனால் நம்ம அம்மாவையும் பார்த்துடலாம் அந்த வீட்டில் நினச்சி உடனே எதுவுமே பேசாமல் கிறிஷ் வந்துட்டு உள்ளே ஓடி போய் உட்காந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த முத்து, பாருங்கம்மா கிறிஷிக்கே வீட்டுக்கு வர ஆசையாக தான் இருக்குது, அவனே வந்து உட்காந்துட்டான், நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எங்கள் கிறிஷோட பாட்டியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கிடையில் இங்கேருந்து கிளம்புன மனோஜ் ரோஹிணி 2 பேருமே வீட்டுக்கு தான் போகிறாங்க. எங்கள் வீட்டில் போயிட்டு ஹாயாக உட்காந்துட்ருக்க மனோஜ் இங்கே வீட்டு வாசலில் வந்து நிற்கிற கிறிஷை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ தான் இதுங்க 2ஐயும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது நினச்சி அங்கேயே விட்டுட்டு வரலான்னு நினச்சோம், இப்போ என்னடானா திரும்பவும் இதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வரேன், இப்போ எதுக்காக நீ இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு விஜயா கேட்குறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சவளை கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அண்ணாமலையை வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காத
விஜயா அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு அதட்டுறாங்க. வந்தவங்க உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்போ உடனே முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட இங்கே அண்ணாமலைகிட்ட பார்க்குறாங்க. அண்ணாமலையும் இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவை பார்க்க 2 பேரும் தலையாட்டுறாங்க. அது வந்துமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு இங்கே வந்து சொல்ல வர நேரத்தில் இங்கே ரோஹிணி வந்து தலையாட்டுறாங்க. ஏற்கனவே கிருஷை வந்துட்டு தத்து எடுக்கணும்னு முத்து மீனா சொல்லிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த தன்னுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவங்க அம்மா வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. தலையாட்டுறாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு ரோஹிணியை பார்க்குறாங்க. இதுக்கு தான் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா வசமாக என்னை எல்லா விஷயத்துலையும் மாட்டி விடுறதுக்காகவே கிருஷியும் கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. முதல்ல ஊருக்கு போகட்டும், அப்புறம் இருக்க இவங்களுக்குன்னு இங்கே ரோஹிணி வந்து மனசுலேயே திட்டிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து மனோஜ் பார்க்குறாங்க. என்ன அப்பா இதான் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? ஓ அந்த கிருஷி தத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானே அந்த விஷயமாவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏற்கனவே இவன் பண்ணுற சேட்டையை தாங்க முடியல, என்னையே வந்து அப்பான்னு ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறான். இதில் இப்போ இவங்க வேற இந்த குழந்தைய தத்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வீட்டுக்கு இன்னும் முக்கியமான ஆட்கள் உள்ள வரதை இங்கே விஜயாவும் மனோஜ் எல்லாருமே கவனிக்கிறாங்க. யாருப்பா இவங்களான்னு சொல்லி முத்துவை கேட்க, எனக்கும் யாருன்னு தெரியலையப்பான்னு சொல்ல எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வரவங்க இங்கே வந்துட்டு முத்துவையும் பார்க்குறாங்க, அண்ணாமலையும் பார்க்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் சார் வந்தோம் அப்படின்னு சொல்ல, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்கள் டிவியில் பார்த்தோம்ல, அதில் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக மனோஜ் ரோஹிணியோடது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னதான் அவங்க அந்த போட்டியில் ஜெயிக்கலைனாலும் பிரில்லியண்டாக விளையாடினாங்க. இதில் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவங்க விளையாடினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இவங்களை வந்து நாங்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக, முக்கியமாக ஆட் ப்ரமோஷனுக்காக நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகலாம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் சரியான நேரத்தில் இவங்களை பற்றின சில உண்மைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது வந்தது. அதனால் இதை நாங்கள் இப்போ கைவிட்டுட்டோம். முக்கியமாக அந்த ஆட் ப்ரமோஷனை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப் மீனாவுக்கும் கொடுக்குறதா தான் இருக்கும். என்னதான் போட்டியில் வின் பண்ணவங்களா இருந்தாலும் அந்த வாய்ப்பு முழுசாக அவங்களுக்கு வாரி வழங்குறத விட பக்கத்தில் தான் எப்படி தன்னுடைய பிரில்லியண்டை வச்சு ஜெயிக்கணும்னு நினச்ச இவருக்கு இதை கொடுக்கலாம்னு நினச்சோம். ஏன்னா இது மூலமாக அவரும் வளர ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருந்தது. அதனால தான் நாங்கள் அப்படி யோசித்தோம். ஆனால் அந்த யோசனை தப்புன்னு இங்கே மனோஜ் ரோஹிணி 2 பேருமே எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே முத்து மீனா ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே நான் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு சின்ன வேலை இருந்தது, அதுக்காக நான் வந்திருந்தேன். அப்போ தான் நான் இவங்களை மீட் பண்ணேன். இந்த குழந்தை இதோ மனோஜ் இருக்கார், இவர் அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்ததையும், இவர் கண்டபடி இந்த பெரியவங்களையும் இந்த குழந்தையையும் குழந்தைன்னு கூட பார்க்காம திட்டினதையும் நாங்கள் கவனித்தோம் அப்படின்னு சொல்ல, என்ன மனோஜ், உங்களை நாங்கள் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒர்க்மேன் நினச்சோம். ஆனால் நீங்கள் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிற ஆளாகவும் தெரியல, ஒரு குழந்தைக்கான ஒரு குழந்தையோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிற ஆளாகவும் தெரியல. அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்த்த உடனே அப்பான்னு ஓடி வந்து அந்த பாசத்தை நான் அந்த பிள்ளையோட கண்ணில் பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த பையனையும் அந்த பையனோட பாட்டியையும் எவ்வளோ மோசமாக நடத்துனீங்க ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம சொல்ல, இதை கேட்டு எங்கள் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர பேரதிர்ச்சியாக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, இந்த பையன் இவனை அப்பான்னு கூப்பிட்டானா அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே கிருஷ், நீ எதுக்குடா இவனை போய் அப்பான்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்னவா இருக்கும், ஏற்கனவே இங்கே ரோஹிணி தன்னை அம்மாவா நினச்சி இந்த குழந்தைய நல்ல விதமாக பார்த்துட்டு இருந்தா, அதனால் இப்போ இங்கே அப்பான்னு கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு இங்கே ஒன்றே விஜயா சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா ரோஹிணி, இப்போ எங்கே வந்து நிற்கிது பார் உன்னால் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜயாவும் திட்ட, விஜயாவை பார்த்து நீங்கள் தான் இவங்க அம்மாவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார்னு எங்கள் விஜயாவும் தலையாட்ட, நல்ல அம்மாம்மா நீங்கள் நல்ல வேலை முத்துவையும் ஒரு பையனாக பெற்றெடுத்தீங்க, இல்லைனா உங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும், மற்ற 2 பசங்களும் ஆபத்து நேரத்தில் ஒய்ஃப் தான் முக்கியம் சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. உங்கள் பையன் முத்து மட்டும் தான் உங்களுக்காக யோசித்தான். அதாவது அந்த போட்டியில் வந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுத்தது முத்து தான். ஆனாலும் நாங்கள் ஒரு வாய்ப்பை இவருக்கு கொடுக்கணும்னு நினச்சோம் பாருங்கள், எங்கள் தப்பை எங்களுக்கு எடுத்து புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல், உங்கள் பையன் முத்து உங்களுக்காக யோசிச்சு நல்ல பதிலை சொன்னான். அம்மாவை காப்பாற்றுவீங்களா இல்லை ஒய்ஃபை காப்பாற்றுவீங்களான்னு கேட்டால், நான் எங்கள் அம்மாவை தான் காப்பாற்றுவேன், ஏன்னா என் ஒய்ஃப்க்கு தான் நல்லாவே வண்டி ஓட்ட தெரியுமேன்னு சொல்லி நல்ல ஒரு பதிலை தான் கொடுத்தார். ஆனால் இங்கே மற்ற 2 பசங்களும் நான் என் ஒய்ஃபை தான் காப்பாற்றுவேன்னு சொன்னாங்க. அந்த வகையில் முத்து உங்களுக்கு ஒரு பிள்ளையாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் முத்து மீனா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார், நீங்கள் மனோஜுக்கும் அந்த ஒய்ஃப் பார்லர் அம்மாவுக்கும் தானே வாய்ப்பு கொடுக்குறதா சொன்னீங்க, இப்போது ஏன் இந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை இவங்க அந்த ஆடு ப்ரமோஷனில் நடித்தாலும் நிறைய டிகிரி முடிச்சிருக்காரு, பிரில்லியண்டாக யோசிக்கிறாரே அப்படின்னு நினச்சி நாங்கள் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்கலான்னு நினச்சாலும் இது வந்துட்டு போட்டியில் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்த ஒரு குறுக்கு புத்தி தானே தவிர மற்றபடி இவர்கிட்ட வேறு எந்த அடிப்படை நாலேஜும் இல்லைன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை அவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ நாங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்களை நாங்கள் இப்போ உள்ளே வரும்போது நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டோம். இந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது இந்த குழந்தைய உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்றதும் எனக்கு தெரியலை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மேலே மாடி கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் தனக்கான ஒரு வீடு இல்லைனாலும் ஆனால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் உண்மையிலே உயர்ந்தவங்க தான். உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஏன் மக்கள் கூட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் எங்களுடைய விளம்பரத்துக்காக கூப்பிடுறதுல எந்தவித தப்புமே இல்லை. உங்களுக்கே நாங்கள் அதை கொடுக்குறோம், அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லி இங்கே வந்தவங்க சொல்ல இதை கேட்ட மனோஜ், ரோஹிணி, விஜயானி எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சியாக இருக்குது. வந்தவங்களும் முத்துவோட கையில் என்ன ஏதுன்னு விவரங்களை கூட கேட்காம எங்கள் அண்ணாமலை கையிலையும் முத்து கையிலையும் அட்வான்ஸை கொடுத்துட்டு அவங்களும் தன்னுடைய நம்பரையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு ஓகேன்னு படும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு நல்ல முடிவையும் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக இங்கே முத்து மீனா 2 பேருமே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கிறிஷ் வந்த நேரம் தாங்க நமக்கு நல்லதே நடக்குதுன்னு சொல்ல இங்கே ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க இங்கே கிறிஷோட பாட்டியும் பார்க்குறாங்க. இங்கே உடனே முத்து மீனா கிறிஷை தூக்கி வச்சு சந்தோஷமாக கொஞ்சறதையும் இங்கே மனோஜ் ரோஹிணி விலகி நிற்கிறதையும் இப்போ அவங்க பாட்டி பார்த்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக கிறிஷை தத்தெடுக்க போகிறது உறுதி தான். ஏன்னா இப்போ அவங்க அம்மாவே அதாவது ரோஹிணியே வேண்டான்னு சொன்னாலும் இப்போ அவங்க அம்மா அதுக்கு ஒத்து வரதான் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இதுக்கு அவங்க ஒத்து வரதான் போகிறாங்க. இப்போ கிறிஷும் இதே வீட்டில் அதாவது முத்து மீனாவுக்கு ஒரு மகனாக நல்ல மகனாக வளரதான் போகிறாங்க. இங்கே கிறிஷாலையும் அவங்க முன்னேறி வந்துட்டே இருக்க தான் போகிறாங்க. இங்கே உடனே விஜயாவுக்கு ரோஹிணி மேலே தான் கோவம் வருது. நான் ஆரம்பத்திலே சொன்னல ரோஹிணி, இந்த குழந்தை மேலெலாம் எக்ஸ்ட்ரா அக்கறை காட்டாதன்னு. இப்போ பார்த்தியா நீ காட்டின அக்கறையால் மனோஜுக்கும் உனக்கும் எவ்வளோ பெரிய நட்டமாயிடுச்சுன்னு. இந்த வாய்ப்பு உங்கள் 2 பேருக்கும் வந்திருக்க வேண்டியது. ஆனால் எங்கள் மனோஜோட இந்த செயலால் இப்போ பார்த்தியா இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே நீ தான். இப்போ மொத்த வாய்ப்பும் அவங்களுக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி மாடியில் ரூம் கட்டிட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயா கொது தெளிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால தான் இவங்க மட்டும் இந்த வீட்டு பக்கம் வராமல் இருந்திருந்தாங்க இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவன் எதுக்காக நம்ம மனோஜ் அப்பான்னு கூப்பிடணும்? தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஒதுங்க இருக்கிறதுக்கு வழியை பாரு. இந்த முத்துவும் மீனாவும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. மேலே ரூம் கட்டுறாங்க, இந்த பிள்ளையை அங்கே கொண்டு வளர்க்குறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவங்களால நமக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த மனோஜ் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் விஜயம் வேகமாக பேசிட்டு எங்கள் ரோஹிணியை வந்துட்டு ரொம்பவே திட்டிட்டும் போகிறாங்க. இந்த குழந்தைகிட்ட நீ பேசி நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் வேற போட்டுட்டு போகிறாங்க. இது வேற ரோஹிணிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிறிஷுக்கே வருத்தமாக இருந்தாலும் எங்கள் முத்துவும் மீனாவும் அந்த வருத்தத்துக்கு ஒரு மருந்தாக தான் இருக்காங்க. இதை நினச்சி எங்கள் பாட்டி அதாவது கிறிஷோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இருக்காங்க.